இப்போ கிளம்பியாச்சு காலையில். இங்கே வந்து பஸ் பயணம் ரொம்ப சுலபம். ஆப் ஒன்று வச்சுருக்கேன், மிட்லேண்ட் ப்ளூ பேர்ட். ஸோ இந்த ஆப்பில் போய் நான் என்னுடைய பாஸை வாங்கிட்டேன். இப்போ என்ன ஒரு பியூட்டினா, ஒரு அழகு அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பில் ஒரு ஃபீச்சர் என்னென்னா, பஸ் எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்துப்பேன். பஸ்ஸு கிட்டே வரும்போது என்னுடைய ரூமை விட்டு நான் வெளில வந்துடுவேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பஸ்ஸு இந்த சிகப்பு கலர் ரவுண்டு காட்டுதா, இதுதான் நான் போக வேண்டிய பஸ்ஸு. இது இப்போ பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. நான் என்னுடைய ரூட்டில் பார்த்தேன்னா வேறு ஏதாவது பஸ் வந்துட்டுருக்கா அப்படின்னா, இதோ பாருங்கள், இங்கே ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பஸ்ஸை விட்டோன்னா எனக்கு இந்த பஸ் தான் அடுத்தது. இது வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூம்லேருந்து கிளம்பிக்கலாம். அநேகமாக இந்த பஸ்ஸை பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அது வந்திருக்கு, பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வைப்பாங்க. இப்போ இதில் நான் டிக்கெட் எப்படி வாங்குறது அப்படின்னா, நான் ஏற்கனவே பாஸ் வாங்கி வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் மொபைல் டிக்கெட்டில் போய் என்னுடைய பாஸை நான் இங்கே இருக்கும், இதை வந்து நாங்கள் பஸ்ஸில் வந்து ஒரு QR ரீடர் வச்சுருப்பாங்க. அந்த ரீடரில் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு டிக்கெட் எடுத்துக்கும். இது அன்லிமிட்டெட் பாஸ். சரி, இப்போ இந்த பாஸை நான் வந்து ஃபோனில் காமிச்சிட்டேனே, யாராவது இதை ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுதான் கிடையாது. இங்கே வாட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் இது மாறிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வாட்டர் வந்து மாறிடும். நாளைக்கு வந்து இது வாட்டராக இருக்காது, வேறு ஏதாவது தான் இருக்கும். பரவாயில்ல, அங்கே வந்து கூட்டம் தான் நிற்குது, அதுக்குள்ளே நம்ம போய் ஏறிடலாம். அப்போ ஒரே இதை வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இதில் என்னென்னா, 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து 8 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இந்த ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏதாவது செக் பண்ணுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு தெரியல. சரி, பஸ் வந்துடுச்சு, நான் பஸ்ஸுக்கிட்ட போகிறேன், பஸ் ஏற போகிறேன். ஆக்சுவலாக அந்த பஸ் பிடிக்க முடியல. கரெக்டாக அந்த கிட்டே வரும், ஃபுல் ஆகிடுச்சான். அதுக்கு மேலே ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் எடுத்துட்டாங்க. பின்னாடி இன்னொரு பஸ் இருந்தது. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டேன். இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம இந்த QR கோடில் காமிச்சோன்னா எடுத்துடலாம். இதுதான் பஸ்ஸு உபயோகப்படுத்துக்கான முறை. இந்த ஆப்பில் இருக்கும் மற்றும் ஒரு வசதி, இப்போ நான் மெனுவில் எக்ஸ்ப்ளோருக்கு போயிட்டேன். இது என்னுடைய பஸ் ஸ்டாப், என்னுடைய பேருந்து நிறுத்தம். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பேருந்து நிறுத்தத்தில் வரக்கூடிய எல்லா பேருந்துகளும் இங்கே காமிச்சிடும். இப்போ 4 பேருந்துகள் மொத்தம் வருது. இதில் நான் ஏதோ ஒரு பேருந்தை பற்றி நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தான் நான் வந்து உபயோகப்படுத்த போகிறேன் அப்படின்னா, அந்த பேருந்தை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ட்ராக் வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டேன்னா, அந்த பேருந்து இந்த வழித்தடத்தில் எத்தனை இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு அழகாக காமிக்குது. நான் இருக்கிற பேருந்து நிறுத்தத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே ஒன்று இப்போ போய்கிட்டுருக்கு. ஒரு வண்டி இங்கே போய்கிட்டுருக்கு. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு வண்டி தான் இப்போது இந்த ரூட்டில் வந்து இப்போ இருக்குது, வழித்தடத்தில் இருக்குது. அது ஒன்று தான் போயிட்டு திரும்பி வந்தாகணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி தான் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வசதிகள் வந்து இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு வசதிகள் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்போ நான் கொரியா போயிருந்தேன். ஆக்சுவலாக கொரியாலேயும் வந்து இதே மாதிரி தான். கொரியாவில் என்ன பஸ்ஸு எங்கே வருது, பஸ் ஸ்டாப் எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக பார்க்க முடியும். கொரியாவில் வந்து இன்னொரு வசதி என்ன இருந்ததுன்னா, பஸ்ஸுக்குள்ளே வைஃபை இருக்கும். எந்த பஸ்ஸுக்கிட்ட இப்போ நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு நான் இது பண்ணுவேன், இன்டர்நெட்டை பண்ணுவேன். பஸ் ஏதாவது கிட்டே வந்தது அப்படின்னா டக்கு நமக்கு வைஃபை கிடச்சிரும். அந்த வைஃபைல கொஞ்சம் நேரம் மெயில் செக் பண்ணுறது. கொரியாவில் இருந்த டைம்லாம் நான் சிம் கார்டே வாங்கலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் பப்ளிக் வைஃபை இருந்தது. ஆனால் பப்ளிக் வைஃபைல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்போ சிட்டிசனை இன்டெரக்டாக ட்ராக் பண்ணுறதுக்காக எதுவோ தெரியல. ஆனால் கொரியாவோட பஸ்லாம் இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருந்தது. இங்கே இன்னும் அந்த வைஃபை இல்லை. லைவ் ட்ராக்கிங் இதே மாதிரி தான் இங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வசதிகள் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் வந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.